வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அண்ணா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவரது சட்டமன்ற பேச்சுக்களை பார்த்தால் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுகிற காங்கிரசுக்கு பல ஆக்கப்பூர்வமான யோசனைகளை சொல்வார். பல அரசியல் கண்ணியத்தை அண்ணா கடைபிடித்தார். 69 கருணாநிதி தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழக ஆட்சியும் போன பிறகு அரசியலில் பல மோசமான முன்னுதாரணங்களுக்கு மூல காரணம் யார் என்று பார்த்தால் கருணாநிதியின் ஆக்ஷனுக்கு ரியாக்ட் செய்ய வேண்டியதுதான் தமிழக அரசியலாக இருக்கிறது என்பார். 72ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்த போது அதை இன்னொரு கட்சியாக பார்க்கிற மனப்பக்குவம் கருணாநிதிக்கு இல்லை. அதை ஒரு எதிரி கட்சியாக, அதை அழித்தே தீர வேண்டும் என்கிற வன்முறையில் ஈடுபட ஆரம்பித்தார். அன்றில் துவங்கி 1977 புரட்சித் தலைவர் ஆட்சி அமைத்து அவர் 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வமான யோசனைகளை, தமிழகத்திற்கு வளர்ச்சிக்கு உதவக்கூடிய திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னதே இல்லை. எப்படி இந்த ஆட்சிக்கு தொல்லை கொடுக்கலாம், மக்கள் முன் பொய் பிரச்சாரங்களை எப்படி அவிழ்த்து விடலாம் என்பதுதான் அவர் நோக்கமாக இருந்தது. இப்போது அதே பாணியை அவருடைய பிள்ளை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார். 2006 2011 வரை இவர்கள் ஆட்சி செய்த அவலத்தை தமிழக மக்கள் கண்டார்கள். என்னெல்லாம் இடர்பாடுகள் இருந்தது. விவசாயிகள் வயிற்றில் அடித்தார்கள். இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் கொண்டு வந்து அந்த நிலங்களை அபகரித்து ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு இவர்கள் கொடுத்தது. அதைவிட மோசம் மின்வெட்டு. கூடவே மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டு இவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்தது. இதையெல்லாம் மக்கள் மறந்து விட்டார்கள். தாங்கள் ஆளுகிற போது பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கமாக கொண்ட இவர்கள் 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து பல மாநிலங்கள் நம் மாநிலத்தின் சில திட்டங்களை பார்த்து நாம் இப்படி செய்யவில்லையே, நமக்கு முன்னுதாரணமாக தமிழகம் இருக்கிறதே என்று வியக்கிற அளவுக்கு தமிழக முதல்வர் பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் மக்கள் இதையெல்லாம் மறந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், மாநிலத்தில் நிலவும் அசாதாரண நிலை பற்றி விவாதிக்க சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிறார் ஸ்டாலின். அவருடைய கோரிக்கையில் நியாயம் உள்ளதா? திமுக செய்யும் அரசியல், அதை பற்றித்தான் இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக முன்னாள் அமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பாளருமான திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். எந்த பொறுப்பிலும் இல்லாத நிலையில் மத்திய மாநில கூட்டுறவு வங்கி மூலமாக பயிர்க்கடன் வழங்க முதலமைச்சர் ஆணையிடலாமா என்று ராமதாஸ் கேட்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் விளக்கம் என்ன? அது ராமதாஸ் கேட்டால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஸ்டாலினே கேட்குறார். தினிக்கும் அவர் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, மந்திரி சபையில் இருந்திருக்காரு. அதாவது ஒரு அமைச்சரவைன்னு சொல்கிற பொழுது இப்போ நம்மளதெல்லாம் கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம அரசியல் சட்டத்தின்படி பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கேயா இருந்தாலும் சரி, இங்கே கூட்டு பொறுப்பு உண்டு. ஒரு அமைச்சரவையின் சார்பில் முடிவுகளை யார் வேண்டுமானாலும் அறிவிக்கலாம். இது ஒரு சாதாரண அரசியல் பாடம். நானே அமைச்சராக இருந்திருக்கிறேன். ஒரு துறை அமைச்சரிடத்திலே ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் சட்டமன்றத்திலேயே கூட கேள்வி கேட்கிற பொழுது அவர் அந்த நேரத்தில் இல்லை என்று வைத்துக்கொண்டு இன்னொருவர் சொல்லலாம். அந்த கூட்டு பொறுப்பு உண்டு. அதே போல் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவங்க மருத்துவமனையிலே இருந்தாலும் கூட அவர்களது பொறுப்புகள் மாண்புமிகு நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் மூலமாகத்தான் வர வேண்டும் என்பது போல பேசுகிறார்கள். அது அல்ல, கூட்டு பொறுப்பு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவிடத்திலே நாம் சொல்லி அவர்கள் ஓகே சொன்னாலும் அதுவே போகிறோம், அதை வச்சே கூட செய்யலாம். அதாவது கோப்புக்களை பார்த்து கையெழுத்திடுகிற அமைச்சர் தான் அந்த அரசின் சார்பிலே அறிக்கை தர வேண்டும் என்பது எங்கேயும் கிடையாது.
அந்த கூட்டு பொறுப்பு என்கிற காரணத்தினால அமைச்சரவையிலே எடுக்கிற முடிவுகளை யார் வேண்டுமானாலும், எந்த அமைச்சர் வேண்டுமானாலும், எந்த துறை சார்பாகவும் பேச முடியும். அதனால்தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்து துறைகளையும் அவர்கள் நன்றாக அதை படித்து அதை நன்ற விவரங்களை கையிலே வைத்து கொண்டு எந்த கேள்விகளை சட்டமன்றத்திலே கேட்டாலும் அவ்வப்பொழுது அவர்களே இருந்து பதில் சொன்னார்கள். 110வது விதியிலே பல்வேறு அமைச்சர் கையாளுகின்ற துறை சம்பந்தமான முக்கிய அறிவிப்புகளை எல்லாம் அறிவித்தார்கள். இது கூட்டு பொறுப்பின் இலக்கணம். இதுதான் நம்ம கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அது மத்திய சர்க்காராக இருந்தாலும் மாநில சர்க்காராக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிறது. இதைத்தான் இந்திய அரசியல் சட்டம் சொல்லுகிறது. இது ஒரு சாதாரண அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு கூட இந்த விவரம் தெரியும். இதை ஒரு பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுக ஸ்டாலின் எழுப்புகிறார் என்றால், நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கருணாநிதியினுடைய அரசியல் 1969 என்னைக்கு வந்தாரோ அன்னையிலே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான அரசியல் அல்ல, பழிவாங்கும் அரசியல், பாலிட்டிக்ஸ் ஆஃப் ரிவெஞ்ச். நீங்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் அது மாற்றார்களை எதையாவது சொல்லி பழிவாங்கணுங்கிற அந்த அரசியல் தான். இட்ஸ் அ பாலிட்டிக்ஸ் ஆஃப் ரிவெஞ்சும்பார்கள். அது ஒரு ஆபத்தானது, அழிவை நோக்கி செல்லக்கூடியது. என்றைக்கு நீங்கள் பழிவாங்கிற ஒரு உணர்ச்சியோடு அரசியலை கையாளுறீங்களோ அன்றைக்கே அது ஆபத்தும் அழிவும் தான் வரும். அதனால தான் இன்றைக்கு திமுகவிற்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ முதலமைச்சர் மருத்துவமனையிலிருந்து வருகிற வரையில் அவருடைய பொறுப்புகளை நிதியமைச்சர் பார்த்து கொள்கிறார். இப்பொழுது இந்த பயிர்க்கடன் வழங்கலாம் என்று முதலமைச்சர் சொன்னது ஒரு முதலமைச்சராக வழங்கலாம் என்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு அவர் போடுகிற உத்தரவு தானே, அது அரசமைப்பு சட்டத்தின்படி செல்லுபடியாகக்கூடியது தானே. இப்போது நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு லீவில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்குன்னா நீங்கள் வீட்டிலிருந்து ஆலோசனை சொன்னால் அந்த உத்தரவு உங்கள் பேரில் வரும். அதை செயல்படுத்த வேண்டியது உங்களிடம் இருப்பவர்கள் அதை செயல்படுத்த வேண்டும். அப்படித்தானே இந்த கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷன். நீங்கள் முதலமைச்சர், நான் அமைச்சர், என்னுடைய துறையில் ஒரு முடிவு எடுத்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னு வைங்க, நீங்கள் தலையாசிச்சாலே போருமே. ஆமான்னு தலையாசிச்சாலே போருமே, நான் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணலாமே, உங்களுக்கு தெரிவிக்கணும், அவ்வளவுதான். நீங்கள் நான் கொடுக்குற ஃபைலெல்லாம் பார்த்து படித்து கையெழுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏங்க இப்படி வருது ஒரு பிரச்சனை, என்ன செய்யலாங்க அப்படின்னு கேட்டால் சரி செய்யுங்கன்னு சொன்னாலும் நம்மளே ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். முதலமைச்சருடைய விருப்பப்படி உத்தரவின்படி. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடம்பு சரி இல்லாமல் இருந்தார். 84 வந்தார், அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று 3 வருஷம் அவர் கூட நான் தானே கூட இருந்து எல்லாம் பண்ணேன். அப்போ எனக்கு இன்னும் நல்லா இருக்குது. அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் டெல்லியில் இருந்தார். இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை வரும், நாங்கள் அவரோட பேசுகிற பொழுது அவர் ஒரு வேடிக்கையாக என்ன சொன்னாருன்னா, எம்ஜிஆர் என்ன காயமேங்கிறாரு இந்த ஜூனியர் ராமச்சந்திரன்கிட்ட, அதை வச்சுக்கிட்டு அவர் 1/2 மணி நேரம் என்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறாரு அப்படின்னாரு. அதனால் அவர்களுடைய சம்மதம் என்பது, முதலமைச்சர் அவர்களுடைய சம்மதம் என்பது அவங்க எழுத்து மூலமாக தான் சொல்லணும்னு இல்லை. இப்போ நான் சொல்கிறேன்னு வைங்க, இப்போ நட்வர் சிங் அவர்களிடத்தில் நான் பேசுகிற பொழுது, இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நான் ஏதாவது அவர் நினைக்கிறதுக்கு மாறாக இருந்தேன்னா அதெல்லாம் என்னை கை காட்டுவார். அப்புறம் அப்படி வேணால் சரின்னா அப்புறம் அவர்கிட்ட நான் திரும்ப பேசிட்டு மாற்றி இப்படி சொல்லட்டுமான்னா சரிம்பார். தலையசைவிலேயே அப்போ நடத்தியிருக்கிறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கு அந்த நிலைமை அல்ல. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் இன்றைக்கி அவங்க நல்ல உடல் நலம் பெற்று வருகிறார். நம்ம அப்பல்லோ அதிபர் பிரதாப் ரெட்டியே சொல்லியிருக்காரு, அவங்க நல்லா இருக்காங்க, எப்போ வேணாலும் போகலாம்னு. அவங்க பேரில் அறிக்கை வந்தால் இவங்களுக்கு என்ன? இப்போ கருணாநிதி பேரில் அறிக்கை விடுறாங்க. கருணாநிதி பார்த்தாரா, எழுதினாரா, கருணாநிதி ஒத்துக்கிட்டாரான்னு யார் கண்டா? இல்லை, முதலமைச்சர் அவர் தான் உத்தரவிட்டாரான்னு இதில் வேணால் கேள்வி கேட்கலாம். அவர் மிக தெளிவாக ஆரோக்கிய சிந்தனையோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம், பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இறந்து போனார்கள். அதற்கு அந்த அறிக்கையை பார்த்தாலே அது தமிழக முதல்வரின் அறிக்கை என்பதை 200% உறுதிப்படுத்தலாம். ஏனென்றால் பாலமுரளியின் இசை ஆற்றல், அவர் இசைத்துறைக்கு செய்திருக்கிற சாதனை எல்லாம்
சின்ன வயதிலிருந்து பார்த்து தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டவர் தமிழக முதல்வர். ஆமாம். இந்த பயிர்க்கடனை அரசியலாக்குவது ஏற்கனவே காவிரி விவகாரத்தில் சட்ட ரீதியாக நாம் வெற்றி பெற்று அதன் மூலமாக 35 டிஎம்சி கர்நாடகா கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிற நேரத்தில் கூட 35 டிஎம்சியை வாங்கி கொடுத்து விவசாய பெருமக்களிடையே அதிமுகவுக்கு பெரும் பேர் வந்துவிட்டது. அது இந்த 3 இடைத்தேர்தலில் நிரூபணமும் ஆகிவிட்டது. அதுவும் இப்பொழுது மோடி இந்த டிமானிட்டைஸ் செய்த பிறகு விவசாயிகள் கஷ்டப்படுகிற நேரத்தில் இந்த பயிர்க்கடனை வழங்க அதிமுக உத்தரவிட்டால் ஏழை எளிய மக்கள் அதிமுக பக்கமே இருந்து விடுவார்கள் என்று பயப்படுகிறாரா ஸ்டாலின்? ஆமாம், தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன முடியுமோ அதை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்து வருகிறார். தன்னால் முடிஞ்சதை. அதனால் விவசாயிகள் மத்தியில் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ தஞ்சாவூரில் ஜெயிச்சாங்களே, அவங்க எல்லோரும் என்ன நினச்சாங்க, இவங்க அந்த காவிரி பிரச்சனையை வச்சு அனைத்து கட்சி கூட்டம், அது ஆர்ப்பாட்டம், விவசாயிகளை அனைத்து விவசாயிகள் சங்கங்களையும் கூட்டு பேசுனது, இப்படி எல்லாம் பண்ணிக்கிண்டு இவங்க ஏதோ வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் என்ன நடந்தது தஞ்சாவூரில்? ஆக விவசாய பெருமக்களுக்கு தெரிகிறது, சின்சியராக உண்மையாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அவருடைய அரசும் இதில் ஈடுபட்டு செயல்படுகிறார்கள் என்று விவசாயிகளுக்கு. சில விவசாயிகள் வேணால் திமுக ஆதரவாக உள்ளவங்க ஏதாவது பிரச்சனைகளை கிளப்பலாமே ஒழிய, பொதுவாக விவசாய பெருங்குடி மக்களிடத்தில் அவரால் ஆனதை செய்கிறார் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி அவர் இந்த டிமானிட்டைசேஷன் 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுங்கிற நிலைமை வந்த பொழுது கூட அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயிர்க்கடனுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதோடு அல்ல, எல்லா எம்பிக்களும் போய் கூட்டுறவு வங்கிகள் இயங்குவதற்கு வழிவகை வேணும், அதுவும் இல்லாமல் ஒரு 3000 கோடி ஒரு முதல் கட்டமாக எங்களுக்கு உதவித்தொகை கொடுங்க, விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகேஷனே போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்துருக்காங்களே. இது எந்த மாநில அரசு இதுவரையிலும் செய்திருக்கிறாங்க இந்தியாவில்? முதல்வருக்கு கூட்டுறவுத்துறை கோப்புகளை அனுப்பியது யார்? அமைச்சரின் ஆய்வு கூட்டம் குறித்து ஆளுநர் விசாரணை நடத்த வேண்டும் என்கிறாரே ஸ்டாலின். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ரொம்ப அபத்தம். நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்வர்கிட்ட நம்ம வார்த்தைகள் மூலமே பேசிட்டு கூட விடலாம். இன்னொரு முறையும் இருக்குது, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். இப்போ நான் அமைச்சராக இருந்ததுனால சொல்கிறேன். இப்போ நான் முதலமைச்சருடைய அனுமதி வாங்கித்தான் ஒரு உத்தரவு போடணும்னு நிலைமை இருக்குதுன்னு வைங்க. ஆனால் ஒரு அவசரம் உத்தரவை நான் அமைச்சர் என்கிற முறையில் அந்த உத்தரவை பிறப்பித்து விட்டு அதே கோப்பில் என்ன எழுதலான்னா, முதலமைச்சர் ஆஃப்டர் இஷ்யூ அதான் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டால் ஆர்டர் போயிடும். ஆர்டர் போன பிறகு அந்த ஃபைல் முதலமைச்சர்கள் பார்வைக்கு போகும். அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் கூட்டுறவுத்துறையில் அந்த கோப்புக்களை முதலமைச்சர் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. கூட்டுறவுத்துறை அமைச்சர் அது ஆணையை பிறப்பித்து விட்டு அந்த கோப்பை முதலமைச்சருடைய பின்னர் பார்வைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கும் கேபினட் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் இருக்குது. ஆஃப்டர் இஷ்யூன்னு போடுறது உண்டு, நானே போட்டிருக்கிறேன் பல முறை. ஏன் இது? அதாவதுங்க, கால்பட்டாலும் கைப்பட்டாலும் குற்றம்னு எதையாவது ஒன்றை சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு எதிர்க்கட்சி என்கிற முறையில் ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, எதையும் சொல்கிறதும் இல்லை. அதனுடைய விளைவு தான் இது. ஃபைலை இவர் பார்த்தாரா, அவர் பார்த்தா, யார் பார்த்தா உங்களுக்கு என்ன? அரசாங்கம் என்பது முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களை கொண்டது. அரசாங்கத்தின் சார்பிலே என்ன ஆணைகள் வருகின்றன, திட்டங்கள் வருகின்றன, அதனாலே மக்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்படுகின்றன, அதிலே குறைபாடுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். அது ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை. நீங்கள் இஷ்யூ பண்ணீங்களா, அவங்க இஷ்யூ பண்ணீங்களான்னு அது ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் இருக்க. ஒரு அமைச்சரே கூட ஆணையை பிறப்பித்து விட்டு அந்த கோப்பை முதலமைச்சர் அவர் சௌரியப்பட்ட நேரத்தில் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அதிலே எழுதலாம். அதுக்கு இடம் இருக்குது. இவர் உள்ளாட்சி அமைச்சராக இருந்தார், துணை முதல்வராக இருந்தார், அதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அரசமைப்பு சட்டம் என்ன, சட்டமன்ற விதிமுறைகள் என்ன,
அமைச்சரவை விதிமுறைகள் என்ன, எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஸ்டாலினுக்கு கொஞ்சமாவது இருக்கிறதா, அல்லது தெருவில் வந்து எப்பொழுதும் குழாயடி சண்டை போட வேண்டும் என்ற தந்தை கொடுத்த பயிற்சியிலே போய்கொண்டிருக்கிறார்? அடிக்கிற இயல்பே இல்லையே, அதனுடைய விளைவு தான் இது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அக்கறையாவது இருக்கா அவருக்கு? தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை அவருக்கும் இல்லை, அதை தெரிந்தவர்களிடமிருந்து கேட்டு வேண்டும் என்கின்ற அந்த ஞானமும் கிடையாது. இதெல்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், இதுவா மக்கள் பிரச்சனை? பயிர்க்கடன் வேணும், அதுதானே மக்களுக்கு தேவை. அது நடக்குதா இல்லையான்னு பார்க்கறது தானே ஒரு கட்சி, அரசியல் கட்சியினுடைய வேலை. அதுக்கு உத்தரவு யார் போட்டாங்க? பயிர்க்கடன் கொடுத்ததே வரவேற்கிறார். ஏன்னா அதை எதிர்த்துட்டாக்கா விவசாயிகளினுடைய பகைக்கு ஆளாக இருக்கணும்ன்ட்டு. அதை நடைமுறைப்படுத்திய விதத்தில் தவறு இருக்கிறது, குறை காணுகிறார். அவங்க அடிப்படை நோக்கமே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் செயல்பட முடியவில்லை. அவர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் ஏதோ ஆணை பிறப்பிக்கிறார்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கிறார்கள். இதே தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் செய்தார்கள். அவங்களுக்கு தெரியாத இவங்களே எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு. அது தப்பு. அதாவது சொல்லிட்டு செய்யலாம், அது ஒன்றும் கஷ்டமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதிர்க்கட்சி அரசியல் கட்சிங்கிற முறையில் நீங்கள் மக்களுடைய கண்ணோட்டத்தில் அரசை அணுகணுமே தவிர, அந்த இடத்துல நான் இருக்கணும், நான் இல்லாமல் இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பழிவாங்குகின்ற ஒரு அரசியல் போக்கு, பழி சுமத்துகிற ஒரு அரசியல் போக்கு நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான அரசியலாக ஆகும். இதையெல்லாம் பார்க்கும்போது முன்பு புரட்சி தலைவர் மருத்துவமனையில் இருந்தபோது திராவிட முன்னேற்றக் கழகம் என்னவெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அப்படி அவர் தவறான பிரச்சாரத்தை செய்ய செய்ய அது கருணாநிதிக்கு தோல்வியில் தான் போய் முடிந்தது. எந்த அளவுக்கு போனார் என்றால், என்னிடம் ஆட்சியை கொடுங்கள், அவர் வந்தால் திருப்பி கொடுப்பேன் என்ற அளவுக்கு பேசினார். அந்த அனுபவம் கற்றுத்தந்த பாடத்தை வைத்துக்கொண்டு இப்போ முதலமைச்சரின் உடல்நிலை பற்றி நேரடியாக சொல்ல முடியாது என்பதற்காக இந்த ஆட்சிக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டுமென்றே அரசியல் செய்கிறார். ஆமாம், திட்டமிட்டு தொந்தரவு கொடுக்கணும். இந்த அரசின் மீது மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தணும். இந்த அரசு சரியாக செயல்படலைங்கிறத சொல்லணும். அதாவது ஒரு சந்தேகத்தை விதைக்கணும். அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சியின் காரணமாகத்தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜனநாயகத்தில் ஒரு பல கோடி மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அரசியலில் இதை போன்ற பொய் பிரச்சாரங்கள் அல்லது திட்டமிட்டு செய்யப்படுகிற மாற்று பிரச்சாரங்கள் ஈடுபடாது. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளில் தெரியும் என்பார்கள். கெட்டிக்காரனுக்கே அப்படின்னா இவங்க சுத்தமாக ஒன்றும் தெரியாதவனுடைய புழுகு எத்தனை நாளில் நீடிக்க போகுது? இல்லை, இவர் செய்யக்கூடிய அரசியல் எல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் அதிகமாகிவிட்டது. எது பேசினாலும் அதை ஒளிபரப்ப ஊடகங்கள் இருக்கிறது. தன்னை ஒரு ஊடக நாயகனாக காட்டிக்கொண்டும் இந்த ஏதோ 89 இடங்கள் கிடைத்து விட்டது, தாங்களே ஆட்சிக்கு வந்துவிட்டோம் என்ற இருமாப்பிலும் அரசியல் நடத்துகிறாரா ஸ்டாலின்? அதாவது அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குது. அதை வச்சு பல ஊடகங்களை அவங்க வளைச்சி போடுற வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. அதை வச்சுக்கிட்டு அவர் ஏதோ தமிழ்நாட்டு அரசியலை கரைச்சி குடித்தவர் மாதிரியும், தமிழ்நாட்டு அரசியலை எப்படி அரசாங்கத்தை எப்படி நடத்தணுங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரியும், அந்த மாதிரி இந்த அரசு நடக்கலைங்கிற போலவும், தாங்கிட்ட கொடுத்தா அதெல்லாம் செம்மையாக செய்வோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மாயையை உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வெறும் பகல் கனவு. என் அனுபவத்தில் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களை போல கெட்டிக்கார மக்களை நாம் பார்த்ததே இல்லை. நான் 50-60 வருஷமாக பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அரசியல் தலைவர்களை விடவே மிகுந்த கெட்டிக்காரர்கள் தமிழ்நாட்டு மக்கள். யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணும், எப்பப்போ வைக்கணுங்கிறது கரெக்டாக பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா நான் அனுபவத்திலே சொல்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆரே என்ன நினச்சார், நம்ம சொன்னால் கேட்பாங்க மக்கள் நினச்சார். அப்படி நினச்சி தான் 1980 பார்லிமெண்ட்டு தேர்தலில் ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சார். அப்போது எங்களை போன்றவர்கள்லாம் சொன்னோம், சரியாக வராதுங்க, நமக்கு இயற்கையான கூட்டணி இந்திரா காந்தியோட தான் வரும்னு சொன்னோம். இல்லை பார்க்கலான்னார். அப்போது ஜெகஜீவன் ராம் அவர்களை ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் முதல் இந்தியாவினுடைய பிரதமராக ஆகணும்னு
சொல்லி நாம் முன்வைத்து பிரச்சாரம் பண்ணி எல்லாம் வந்துடலான்னு நினச்சார். என்ன ஆச்சு? 2 இடம் தான் ஜெயிச்சது. எல்லோரும் சொன்னாங்க சினிமாக்காரங்கன்னா அப்படியே ஓட்டு போடும் தமிழ்நாட்டு மக்கள், சினிமா மயக்கம் அப்படின்னு. ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவ்வளவு செல்வாக்கோடு இருந்தவர் அந்த முறை ஜெயிக்க முடியல இந்த மக்கள்கிட்ட? போன இடம்லாம் கூட்டமாக வந்தது, நானும் கூட தான் போனேன். எல்லா இடத்துலையும் நல்லா தான் பேசினார், எல்லாம் கேட்டாங்க தான். ஏன் ஜெயிக்க வைக்கலை? அதே மக்கள் 6 மாதம் கழித்து மாநில அரசில் ஜெயிக்க வைக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களை வந்து என்றைக்கும் குறைவாக இடம் போடக்கூடிய ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றலாம். இப்போ இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகங்கள், பத்திரிகைகள், தங்கள்கிட்ட இருக்கிற பணம் இதெல்லாம் வச்சு ஏமாற்றலான்னு நினைக்கிறார். நடக்காது. அதாவது 80 தேர்தல் வந்து தமிழ்நாடு மக்களுடைய இந்த பிரில்லியண்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ராங்கைஸ் கொடுத்த எலெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஜனதா பண்ண நிறைய குளறுபடிகள், இந்திரா காந்தி வேண்டாம் என்று 77 ஜனதா ஆட்சி கொடுத்து அவர்கள் கோஷ்டி சண்டையிலும் தனிநபர் சண்டையிலும் போட்டு ஆட்சியை சின்னாபின்னப்படுத்தியதால் அவர்கள் மீது இருந்த கோபம், டெல்லி என்றால் இந்திரா, தமிழகம் என்றால் எம்ஜிஆர் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். அதை கூட அன்றைக்கு கருணாநிதி புரிந்து கொண்டாரா, புரிந்து கொள்ளவில்லை? ஆமாம், அவருக்கு அன்னைக்கு புரியல. 6 மாதம் கழிச்சு சட்டசபை தேர்தல் வந்தப்போ புரிஞ்சுது. இல்லை, ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணித்தான் இந்திரா காந்திகிட்ட சொல்லி அதிமுக அரசை கவிழ்த்தார். ஆமாம், அப்போது அவருக்கு சட்டமன்றத்திலும் தான் வந்து விடுவோம் என்ற நம்பிக்கை. ஆமாம், அப்போ வந்து தான் வந்துடுவோம், முதலமைச்சராக வந்துடுவோம்னு சொல்லிவிட்டு அவருடைய பிறந்த நாளை பதவி ஏற்கிறதுக்கு தயார் பண்ணிவிட்டு பெரிய வால் போஸ்டர் போட்டார். இன்று போல் என்றும் வாழ்க அப்படின்னு பெரிய வால் போஸ்டர் அடித்து தமிழ்நாடு பூரா விநியோகம் பண்ணிட்டாங்க. இன்று போல் என்றும் வாழ்கங்கிற போஸ்டர் போட்டாங்க. இவர் தோற்று போனார். போஸ்டர் ஒட்டவே இல்லை, அவ்வளோ வீணாக போச்சு. அந்த அளவுக்கு கருணாநிதி எதிர்பார்க்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து அமைதியாக இருப்பாங்க, ஆனால் அதே நேரத்தில் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள வந்து நீங்கள் இல்லாது பொல்லாத சொல்லி ஏமாற்ற முடியும், அப்படி ஒரு அரசியல் நடத்த முடியும்னா நடக்காது. இன்றைக்கி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் பாசமும் வைத்திருக்கிறார். அவங்க நல்லபடியாக வரணும், மீண்டும் நல்ல ஆட்சி நடத்தணும், நல்ல செய்யணும், அப்படித்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆக திமுகவையோ அல்லது கருணாநிதியோ அல்லது ஸ்டாலினையோ எதிர்பார்க்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி எதிர்பார்த்திருந்தார்களே ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே வந்திருக்கும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்கள் பெற்றது இதர எதிர்க்கட்சிகளினுடைய வாக்குகளை அவர்கள் பெற்றதன் காரணமாகவே தவிர வேற அல்ல. அது ஒரு மாயை உண்டாக்கினார்கள், அவர்களே ஆட்சிக்கு வர்ற மாதிரி. இப்படி தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆட்சியை மீண்டும் அமர்த்தி இருக்கிறார்கள். அதே தான் இன்றைக்கும் கூட. அதாவது நீங்கள் மக்கள்கிட்ட உண்மையை சொல்லலாம். உண்மையை சொன்னீங்கன்னா அதை அவர்கள் புரிந்து கொள்வார். சரி, பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. பொய்யை சொல்லி ஏமாற்றி இட்டு கட்டி சொல்லி இல்லாததை சொல்லி பழி போட்டு எப்படியாவது நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அல்லது இருக்கிற ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு அரசியல் நடத்தினா அது எடுபடாது. ஒரு நாளைக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் அதற்கு முறையான பதில் வருகிறதா என்பதை பற்றி கூட அவர் கவலைப்படுவதில்லை. அடுத்த நாள் ஊடகத்தின் வாயிலாக வேறு ஒரு குற்றச்சாட்டை வைப்பது. புரட்சித் தலைவர் மருத்துவமனையில் இருந்தபோது அவர் உடல்நிலையை பற்றி திராவிட முன்னேற்றக் கழகம் என்னவெல்லாம் பேசினார்கள், எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள் என்று தெரியும். இப்பொழுதும் மறைமுகமாக புரட்சித் தலைவி அவர்களின் உடல்நிலை குறித்து மறைமுகமாக அவர் இது ஒரு செயல்படாத அரசு என்று காட்டுகிற நோக்கத்தில் தினம் தினம் ஒரு குற்றச்சாட்டை எழுப்புவது திருச்சண்டை மாதிரி அரசியல் செய்வதற்கா, உண்மையில் மக்கள் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஸ்டாலினுக்கு இருக்கிறதா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கருணாநிதியுடைய மருமகன் முரசொலி மாறன் அவர்கள் எத்தனை நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார். இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராகவும் இருந்தார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அவர் உடல்நிலை குறித்தோ அந்த பதவி வகிக்கலாமா என்பது குறித்தோ ஒரு சர்ச்சையும் எழுப்பியதே இல்லை என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாரே ஸ்டாலின். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமாம், அதாவது முரசொலி மாறன் கிட்டத்தட்ட 1 வருஷம் இங்கே இல்லை, அமெரிக்காவிலேயே கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அதை பற்றி குறை சொல்லவோ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவோ நம்ம இல்லை.
ஏன்னா அது நாகரீகம் இல்லை. இவங்க வந்துங்க அரசியலில் பண்பாட்டு சீரழிவு வந்ததுக்கே காரணம் கருணாநிதியும் அவங்க குடும்பமும் அந்த அரசியலில் வந்த பிறகு தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே பாணியில் தான் அன்னைக்கு ஸ்டாலினும் அரசியலை நடத்துகிறார். நம்ம அரசின் சார்பிலே எடுக்கப்படுகிற முடிவுகளில் உங்களுக்கு அதிருப்தி இருந்தால் அவற்றை பற்றி சொல்லுங்கள். மக்களுக்கு ஏதாவது பாதகம் ஏற்படுமானால் அவற்றை பற்றி சொல்லுங்கள். அது ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி. அல்லது நீங்கள் மாற்று திட்டங்கள் வைத்திருப்பீர்களே ஆனால் அதை எடுத்து விளக்குங்கள். அதெல்லாம் விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை, அதாவது ஒன்று உடம்பு சரியில்லைன்னு சொல்லணும், இல்லை உடம்பு சரின்னு எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அவங்க ஆட்சி நடத்த தகுதி இல்லைன்னு சொல்லணும். இப்படியே சொல்லி அவர் அரசியல் நடத்துவது, இதை போல ஒரு இழிகுணம் படைத்த அரசியல்வாதிகளை நாம் சந்தித்ததே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தால், ஸ்டாலினுக்கு பல விஷயங்கள் புரிகிறதா புரியலையா என்பதை தெரியவில்லை. முதலில் 500 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்றவுடன் மாநில அரசு ஒன்றுமே செய்யவில்லை என்றார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தெரியவில்லை. முதலில் மோடியின் இந்த முடிவை வரவேற்கிறேன் என்று தந்தையும் மகனும் அறிக்கை கொடுத்து விட்டார். இப்பொழுது மத்திய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் என்று அறிவிக்கிறார்களே. மோடி நாடாளுமன்றத்தில் சொன்னதைப் போல இவர்கள் கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வர விடாமல் நான் செய்து விட்டதால் எதிர்க்கட்சியில் என் மீது கோபப்படுகிறார்கள் என்று சொல்கிறாரே, அது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பொருந்தும் தானே? 100க்கு 100. அதாவது 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்தவுடன் அந்த திட்டத்தை வரவேற்கிறோம் என்று சொன்னது கருணாநிதி, அவருடைய மகன் ஸ்டாலின். ஆனால் அதே திட்டத்தை எதிர்த்து மனித சங்கிலி நடத்துவதும் அவர்கள்தான். இது என்ன அரசியல்? இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆமாம், வேறு விதமாக காட்டுகிறார்களா? அவ்வளோதான். அதாவது ஓரளவுக்கு மாற்றியிருப்பாங்க, இன்னும் மாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. விவசாயிகள் நலன், குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட அசாதாரணமான சூழ்நிலை பற்றி விவாதிக்கவும், தமிழகத்தை வறட்சி மாநிலமாகவும் அறிவிக்கவும் சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்கிறார். இது அவசியமா? தமிழகத்தில் அசாதாரணமான சூழல்தான் நிலவுகிறதா, அல்லது ஒரு அசாதாரண சூழல் திமுகவுக்குள் நடக்கிறதா? திமுகவுக்குள்ளே இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்குள்ளே இருக்கிற இது. பட் நமக்கும் கூட இந்த சட்டமன்றத்தை கூட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் தென்மேற்கு பருவமழை நமக்கு எதிர்பார்த்த அளவு இல்லை. வடகிழக்கு பருவமழையும் கடந்த 2 மாதமாக அவ்வளவா இல்லை. ஆனால் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியதில்லை. அதாவது டிசம்பர் 10-15 தேதி வரையிலும் சாதாரணமாக வடகிழக்கு பருவமழை வரும். இந்த ஆண்டு என்னமோ சில நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் டிசம்பர் மாதம் முழுக்க இன்னும் பொங்கல் வரையிலும் கூட இருக்குது, மழை வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடந்த 2 மாதத்தில் வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட 69% ஃபெயில் ஆகிருக்கு. அதாவது ஒரு அரசு அதில் அக்கறை செலுத்தி அதை கவனித்து கொண்டு இருக்கிறது. இப்போ சென்னை மாநகர குடிநீர் தேவையை பொறுத்த வரையில் இப்போ சென்னை மாநகரை சுற்றி உள்ள நீர்த்தேக்கங்களிலே போதுமான அளவு நீர் கொள்ளளவு இல்லை. ஆகவே இப்போ நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த துறையினரை கூப்பிட்டு என்னென்ன போர்வெல் ஏதாவது போடணுமா அல்லது கிணறுகள் ஏதாவது சரி பண்ணணுமாங்கிறத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவர் கூப்பிட்டு பேசியிருக்கிறார். ஆக அரசு அதில் அக்கறை எடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே வடகிழக்கு பருவமழை பொய்ப்பது உண்டு. 1974 ஒரு தடவை நாங்கள்லாம் அமைச்சரவையில் இருந்த பொழுது, கருணாநிதி இருந்த பொழுது தான், இப்போ எல்லாம் ஒன்றா இருந்த பொழுது இதை பெரிய வறட்சி வந்தது. அப்போ சி. சுப்பிரமணியம் மத்தியில் அமைச்சராக இருந்தாங்க. வறட்சின்னு அறிவிச்சாச்சு 1974. அவர் இங்கே வந்தவர் சும்மா இல்லாமல் இந்த அப்போ அந்த கிணற்று பாசனம் மோட்டரை வச்சு அங்கங்கே பக்கத்தில் ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, திட்டாக பசுமை உள்ளதுன்னு சொன்னார் அப்போது சி. சுப்பிரமணியம். வறட்சிலாம் ஒன்றும் இல்லைன்னு.
ஆக வறட்சி என அறிவிப்பது என்பது ஒன்று, அதற்கான ஒரு சூழ்நிலையும் சரியாக பார்க்கணும். அதை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுக்கும் உண்டு. நம்ம அறிவித்தா கூட மத்திய அரசு அதை ஏற்றுக்கிடணும். ஆக இதெல்லாம் இருக்குது. நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டி இப்போ என்ன சொல்ல முடியும்? வடகிழக்கு பருவமழை பொய்த்து விட்டது என்று நாம் முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா இன்னும் டைம் இருக்குது. ஆக நாம ஒரு முடிவை முன்கூட்டியே அனுமானித்து வறட்சி தான் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு சட்டசபையும் கூப்பிட்டு வச்சு இது பண்ண வேண்டியது அவசியமில்லை. ஒரு பொறுப்பான அரசு அதை அக்கறை செலுத்தி கவனித்து கொண்டு வருகிறது. அதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அவற்றை நிச்சயமாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடுப்பார்கள். சுனாமி பேரலை வந்தது, அந்த நேரத்தில் எவ்வளவு சுறுசுறுப்பாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரவோடு இரவாக எல்லா அதிகாரிகளையும் வைத்து நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை தமிழ்நாடெல்லாம் நன்கு அறியும். அமெரிக்க நாட்டிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் முதல் கொண்டு எப்படி இந்த ஒரு பேரழிவை இப்படி சமாளித்தீர்கள் என்று சொன்ன காலம் உண்டு. அதான் இப்போ ஸ்டாலின் செய்யும் அடுத்த கட்ட அரசியலுக்கு போவதற்கு முன்னால் குறிப்பாக இந்த குடிநீர் தட்டுப்பாடு இதை குறித்து அதிமுகவை பற்றி பேசுகிற அருகதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டா? இந்த சென்னை நகருக்கு தண்ணி வரக்கூடாதுன்னே பணம் சம்பாதிக்கணும்னு போட்ட திட்டம் வீராணம் திட்டம். அவர் இறந்தே போனார். அந்த கான்ட்ராக்ட் சத்யநாராயணா இறந்து போனார். அந்த வீராணத்தை பற்றி பேசினாலே கருணாநிதிக்கு இது ராத்திரியில் பேய் பூதம் வந்ததை போல அலறக்கூடிய ஒரு சூழல் வந்தது. ஆனால் நடக்காது என்று அவர் புறக்கணித்த அந்த வீராணத்தை புதிய வீராணம் திட்டம் என்பதை கொண்டு சென்னை நகரின் குடிநீர் தட்டுப்பாட்டை இப்படியும் நீக்க முடியுமா என்று வியந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாதனை செய்த தமிழக முதல்வர் குறித்து பேச இவர்களுக்கு அருகதை உண்டா? அதாவது இந்த பருவமழை நமக்கு போதுமான அளவு வருமா வராதான்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொக்கொக்க கூம்பம் பருவத்து அதன் குத்தொக்க சீர்த்த விடுத்தும்பாங்க. இப்போ கொக்கு பார்த்துக்கிட்டே இருக்குது இல்லையா, சரியாக அந்த மீன் அதுக்கு வேண்டிய மீன் டக்குன்னு கொத்துறமே. அதே போல் நாம் இந்த பருவமழை எப்படி வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான தயாரிப்புகளோடு தான் இருக்கிறோம், சும்மா இல்லை. நம்ம இவங்க சொல்லித்தான் நடவடிக்கை எடுக்கணுங்கிற அவசியத்தில் இல்லை. இன்னும் டீசாலினேஷன் பிளான்ட் எல்லாம் கூட இருக்குது. அப்புறம் இப்போ கிருஷ்ணா வாட்டர் வரணும்னு சொல்லி மறுபடியும் கடிதம் எழுதி அவங்க கண்டலேரிலேருந்து அனுப்புகிறேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆக நாம் மக்களை கைவிட்டு விடக்கூடாது என்கின்ற கருத்தின் காரணமாக இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகளை அரசு திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது, தயாராகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை நல்ல மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ டிசம்பரில் நமக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ஆகவே இதை பொறுத்து இருந்து தான் நாம் பார்க்கணும். அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டாலின் அண்ட் கம்பெனி அவங்க ஏதோ பெருசாக இதை நாம் கவனிக்காது இருக்கிற மாதிரியும் அக்கறையற்று இருக்கிற மாதிரியும் நம் மீது குற்றஞ்சாட்டுறதுக்கு இதை பயன்படுத்த முடியுமான்னு பார்க்குறாங்க. இயற்கையினுடைய நியதி இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? விவசாய பெருமக்களிடையே தற்செயலாக நடக்கிற மரணங்களை அந்த வீட்டில் போய் பார்த்து அவர்களுக்கு ஏதோ நிதி கொடுப்பதை போல ஒரு வேஷம் போட்டு ஒரு புது அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறாரே, இதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு விவசாயிகளுக்கு ஒரு துன்பங்கள்னு வருதுன்னு வைங்க, அது நிவாரணம் வழங்குறதுன்னு உண்டு. இப்போது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலம், இதே போல் தஞ்சையில் வெள்ளம் பாதிப்பு, அப்போது அறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், எல்லா தலைவர்களும் போய் அந்த வெள்ள நிவாரணம் கொடுத்தோம். இப்போ மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அந்த மாதிரி இந்த திடீர் மரணங்கள், எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்பட்டால் அவங்க அந்த நிவாரணம் கொடுத்து கொண்டு வருகிறார். நான் என்ன சொல்ல வரேன், இயற்கையினால் ஏற்படும் இடர்பாடுகள் வருகிற பொழுது நம் அனைவரும் சேர்ந்து மக்களை காப்பாற்றணும். இப்போ ஸ்டாலின் போய் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறார், விவசாயி தற்கொலை பண்ணிட்டார், ரைட்டு, 1 லட்ச ரூபா கொடுக்கறது பரவாயில்ல. ஆனால் அரசு ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கர்நாடக மாநிலத்தில் ஏப்ரல்லிருந்து இந்த அக்டோபர் வரையிலும் 457 பேர் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். 2013 1600 பேர், அதுக்கு அடுத்த ஆண்டு 517 பேர்.
அண்டை மாநிலமான கர்நாடகத்தில். ஆக சில குடும்பங்கள் விவசாயம் செய்கிற பொழுது வாங்கிய கடனை தனியார்கிட்ட வாங்கியிருப்பாங்க, அல்லது அவங்க நிர்வாகத்தில் அவர்கள் நம்பிக்கை இழப்பதன் காரணமாக கூட ஏற்படலாம். நான் சொல்ல வர்றது, அத்தகைய சூழ்நிலை வருகிற பொழுது விவசாயிகளுக்கு நம்பிக்கை உருவாக்கணும். ஐயோ நம்ம மாசூலிட்டமே எல்லாம் போயிட்டுதே என்ன பாதிக்கப்படுற பொழுது நாம் மக்களுக்கு தொண்டு செய்கிற தலைவர்கள் என்ன கவலைப்படாதப்பா, உனக்கு நான் அந்த 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு அன்றைக்கி கொடு, ரைட்டு. ஆனால் அரசாங்கம் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆக நீ அதை அரசியல் பண்ணுகிறார்களே தவிர அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுறதில்ல. கவர்மெண்ட் ஒன்றுமே செய்யலைப்பா, அவ்வளோதான் நீ காலி. நான் போய் சொல்கிறது, இன்றைக்கி அவங்க பயிர்க்கடன் கொடுக்கணும், அவங்க கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நாளைக்கு அவங்களுக்கு விதை, உரம், இடுபொருள்கள் அது இலவசமாக கொடுக்கறது, மீண்டும் அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு வட்டி இல்லா கடன் கொடுக்கறது, அவங்களுடைய பொருட்களை நாம் விலை கொடுத்து வாங்கிறது, அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உண்டாக்கி அதன் மூலம் வருமானத்தை பெருக்கிறது. இப்படி பல திட்டங்களை ஒரு அரசு வறட்சி ஏற்படுகிற பொழுது செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அத்தகைய நம்பிக்கையை அவர்களுக்கு உருவாக்கணும். நீ வாழ்வதற்குரிய நம்பிக்கையை உருவாக்குவது தான் ஒரு பொது தொண்டருடைய கடமையாக இருக்க வேண்டுமே தவிர நம்பிக்கையின்மை அதிகரிக்கிற மாதிரி அவர்கள் செயல்படுகிறார்கள். அது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் போய் பிடிவாதமாக இருந்த கர்நாடக அரசிடமிருந்து 35 டிஎம்சி தண்ணீர் வரை நாம் பெற்று தந்திருக்கிறோம். நீங்கள் சொன்னதைப் போல மத்திய மாநில கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பயிர்க்கடன், விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட சலுகைகள், இப்படி பல விஷயங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது விவசாயிகளின் அன்றாட வாழ்க்கை நடைமுறையின் ஒவ்வொரு செயலிலும் அதிமுக துணை நிற்கும் பொழுது தஞ்சை பகுதியில் போய் இந்த அரசியல் செய்வது, அதுவும் குறிப்பாக மீத்தேன் எரிவாயுவை எடுக்க அனுமதி கொடுத்துவிட்ட இவர் வீடு வீடாக போய் இப்படி ஒரு நாடகம் போடுவது சரியான அரசியலா? நான் என்ன சொல்கிறேன், எல்லாரையும் கொடுக்க வைங்க, அது வேறு. நான் கொடுக்குறேன், நீங்கள் அவங்க கொடுக்கலன்னு சொல்கிறது தான் தப்புங்கிறேன் நான். இப்போது நீங்கள் கொடுக்குறீங்க, ரைட்டு, நீங்கள் கொடுத்துட்டு போனால் பரவாயில்ல, அவர் பண்ருட்டியார் பார்த்தியா ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்காக கொடுக்குறீங்கன்னு அர்த்தமே தவிர உண்மையான நிவாரணம் கொடுக்கலன்னு தானே ஆகுது. இப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 1000 விளக்கு தொகுதியில் ஒரு தடவை குடிசைகள்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. மதியழகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களுக்கு அரிசியும் பணமும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். எங்களை கூப்பிட்டு விட்டு எங்கள்கிட்ட கொடுத்து கொண்டு போய் கொடுங்கன்னாரு. கொண்டு போய் கொடுத்தோம். காங்கிரஸ்காரங்க அரசு ஒன்றும் செய்யலைன்னு சொன்னோம். ஆக நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது என்பதை அரசியலாக்குகிறார்கள். எதை செய்தாலும் மாண்புமிகு புரட்சி தலைவியும் அவர்கள் அரசை பற்றியும் குறை சொல்லணுங்கிறதுக்காகவே செய்கிறார்களே தவிர உண்மையாகவே இவர்கள் மனித பற்றாளர்கள் அல்ல என்பதைத்தானே இதை காட்டுகிறது. அரசியலில் இருக்கக்கூடிய அடிப்படை தகுதியற்றவர்கள். அரசியல்னால் என்ன? மக்களுக்கு ஏற்படுகின்ற குறைகளை, பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவற்றிற்கு தீர்வு காண பாடுபடுவது தான் அரசியல். மக்களை மையமாக வைத்து இயங்குவது தான் அரசியல். அது இல்லாமல் தனிப்பட்ட தன்னை மையமாக வைத்து கொண்டு தனக்கு எதிராக மாண்புமிகு புரட்சி தலைவியோ அதிமுகவோ ஆட்சியில் இருக்கிறதை தாங்க முடியாமல் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு ஒரு பங்காளி சண்டை, ஒரு பழிவாங்குகிற நோக்கம், இப்படி நடத்துவது எப்படி அரசியலாகும்? அதனால தான் இது வேரிலேயே நம்ம முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய ஒன்று. 14 வருடங்கள் மத்திய அரசோடு கூட்டணியில் இருந்தார்கள். வாஜ்பாய் அரசிடம் 5 வருடங்கள் இருந்து கடைசி நிமிஷத்தில் தாவி வந்தார்கள். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலும் அவர்கள் தொடர்ந்து கூட்டணியில் இருந்தார்கள். கூட்டணியில் இருந்தபோது நினைவுக்கு வருவதெல்லாம் இந்த அமைச்சரவை வேண்டும் என்று சண்டை போட்டது தான் நினைவுக்கு வருகிறதே தவிர தமிழக விவசாயிகள் நலனுக்கோ, தமிழக மக்கள் மேம்பாட்டிற்கோ, கிராமப்புற மக்களின் மேம்பாட்டிற்கோ, அல்லது வறட்சி பகுதிகளுக்கு அதிக நிவாரணம் வேண்டும் என்று கேட்டதோ, இலங்கை மீனவர் பிரச்சனை குறித்தோ
இவர்கள் ஏதாவது பேசியதாக தானே புயலுக்கு நிவாரணம் கேட்டதோ இப்படி இவர்கள் ஏதாவது தமிழ்நாட்டிற்காக பேசியது உங்கள் நினைவுகள் இருக்கிறதா? இல்லை, தமிழ்நாட்டுக்காக பேசி பதவி விலகி வந்தது அல்லது பதவி விலகிறேன் என்று சொன்னது ஏதாவது உண்டான்னா கிடையாது. காரணம், திமுகவினுடைய அரசியல், அதாவது புரட்சித் தலைவர் அவர்கள் வெளியே வந்த பிறகு அதுக்கு முன்னே ஆரம்பித்தார்கள். பணம் ஒன்று தான். அதாவது அது ஒரு மனநோய் மாதிரி அவர்களுக்கு ஆகிவிட்டது. இப்போ இலாக்காக்கள் நல்ல இலாக்காக்கள் வேண்டும் என்று டெல்லியிலே ஏன் போராடினார்கள்? அப்போ தான் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்க முடியாத இலாக்காக்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? நீ மந்திரியாக இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படிங்கிறதான் அவங்களுக்கு. அது ஒரு மனநோய் மாதிரி. இட்ஸ் சைக்கலாஜிக்கல், அதை காம்ப்ளெக்ஸும்பாங்க. அதாவது இன்றைய தலைமுறைக்கு தெரியுமோ தெரியாதோ, நீங்கள் சொன்னீர்கள் அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பது தான் ஒரே நோக்கம் என்று. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே இவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதனால் தானே. என்ன கேள்வி வைத்தார்? அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் எல்லாம் அவர்களும் அவர்கள் உறவினர்களும் சம்பாதித்த சொத்துக்கள் பற்றி கணக்கு கொடுக்க வேண்டும் என்று தானே பகிரங்க குற்றச்சாட்டு வைத்தார். ஆமாம். அவங்க பணம் சம்பாதிக்கிறதுனால, அந்த மனோபாவத்துக்கு வந்துட்டதுனால, பணம் சம்பாதிக்காதவனை அவங்க ஒத்துக்கல. அதோடு மட்டுமல்ல, இப்போ அந்த கட்சியிலே இருக்கணும்னா எந்த மாதிரி ஆயிட்டுதுன்னா, சம்பாதிக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிடணும். அதே தான் தொடர்ந்து நீங்கள் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், கருணாநிதி, ஸ்டாலின்ல இருந்து சாதாரண கிளைக்கழக செயலாளர் வரலையும் பாருங்கள், எல்லாருமே கோடீஸ்வரர்கள். எப்படி? இப்போ இத்தனை வருஷம் அரசியலில் இருந்த, பொது வாழ்க்கையில் இருக்கார், 5-6 தடவை கவர்மெண்ட்டில் இருந்தாங்க. எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க நினைவிலே நிறுத்துகின்ற வகையில் என்ன சாதனை செய்தார்கள் அவர்களுடைய பொது வாழ்க்கையில்? தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கட்டும், உலகமெல்லாம் வாழ்கிற தமிழினத்திற்காக என்ன செய்தார்கள்? அவர் தமிழின தலைவர். எல்லார் மனசிலையும் இன்றைக்கி நிற்கிறது இலங்கையில் தமிழினப்படுகொலை ஒன்று தான். வேறு என்ன செய்தாங்க? உலகம் பூரா இன்னொன்று தெரிஞ்சது, இந்த 2G ஊழல். எல்லா உலக நாடுகள் எல்லா பேப்பர்கள்லேயும் போட்டு லட்சக்கணக்கான கோடி ஆக ஊழல் செய்தார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்ன கன்ஸ்ட்ரக்டிவாக செய்தார்கள்? ஆக்கப்பூர்வமாக ஒரு பொது வாழ்க்கையில் இருந்தோம்னா ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும்ல. என்ன அச்சீவ்மெண்ட் இருக்குது சொல்லுங்கள்? தங்கள் குடும்பத்தை ஒரு வசதி உள்ள குடும்பமாக, அந்தஸ்துள்ள குடும்பமாக ஆக்கினார்கள். தங்கள் பிள்ளைகளை வளர்த்து கொண்டார்கள். அவர்களே அந்த அரசியல் ஆதிக்கத்திற்கு பரம்பரை அரசியலாக வர வேண்டும் என்று ஏற்பாடு செய்து கொண்டார்கள். அதை தவிர என்ன செய்து கொண்டார்களார் பொது வாழ்க்கையில்? அதிமுக எம்பிக்கள் பார்த்தால் 3000 கோடி ரூபாய் விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு தர வேண்டும் என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லியிடம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் கூட்டுறவுத்துறை அமைச்சர், இங்கே இருக்கிற கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, கூட்டுறவு சங்கங்களுக்கு உடனடியாக அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் நிவாரணம் துரிதமாக எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது வறட்சி மாநிலம் என்று அறிவித்தால் அதனால் என்ன கிடைத்து விடும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படியே அறிவித்து விட்டால் அதனால் என்ன லாபம்? வறட்சி மாநிலம் என்று அறிவிக்கின்ற பொழுது மத்திய சர்க்காரெல்லாம் பார்த்துட்டு உதவியெல்லாம் கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு டீம் எல்லாம் அனுப்பி பார்த்து இதில் இப்போ தருவாங்க. ஆனால் அதற்குரிய அந்த நேரம் இன்னும் வரலைங்கிற நான் முதல்ல அதான் சொன்ன மாதிரி, நீங்கள் வெள்ளம்னா உடனே தெரியும், வறட்சின்னா அப்படி தெரியாது. இப்போ சென்ற முறை வெள்ளம் வந்தது நமக்கு தெரியும். வறட்சி என்கிற பொழுது அந்த வறட்சி நீங்கள் அது ரெயின்ஃபால், அப்புறம் கிராப் ஃபெயிலியர், இப்போ ஆடு மாடுகளுக்கு இது தீனி, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆக நம்ம நினச்சா ஒன்றும் அறிவிக்க முடியாது. இப்போ கர்நாடகத்தில் பல மாவட்டங்களில் அறிவித்திருக்கிறார்கள், சில மாவட்டங்களில் என்ன அறிவிக்கலை. நான் சொன்ன மாதிரி 457 பேர் ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரையிலையுமே செத்துருக்காங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆக அது வேறு இது வேறு. அதாவது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆட்சியை பொறுத்த வரையில் விவசாயிகள்
தங்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும். அவங்களுக்கு அவங்க செய்கிற விவசாயத்தின் மூலம் அவர்களுக்கு உரிய வருமானம் வரணும். அவங்க பாதிக்கப்படுகிற பொழுது அந்த சுமையை நாம் பகிர்ந்து கொள்ளணும். அவர்களுக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு நிவாரணங்கள் தரணும். அவர்களுக்கு தேவையான நீர் வசதியை பெற்றுத் தருவதற்கு அது உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அங்கே போய் போராடி அவற்றை பெற்றுத்தர வேண்டும். அதாவது விவசாயிகளை மையமாக வைத்து அவர்கள் தங்களை தாங்களே நிலைநிறுத்தி கொள்வதற்கு அரசு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்து வருகிறோம். அதைத்தான் செய்ய முடியும். சில கஷ்டங்கள் வருதுன்னா உடனே ஓடி நம்ம மாண்புமிகு அமைச்சர்கள், துறை அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கஷ்டங்களை தீர்க்கிறார்கள். அப்படித்தான் செய்ய முடியும். அதை விட்டுட்டு இவங்க வறட்சி மாநிலம்னு அறிவிக்கிறது அது ரொம்ப சுலபம். வறட்சி மாநிலம்னு அறிவிக்கிறது அது மத்திய அரசு வந்து அவங்க அதிகாரிகள் டீம் எல்லாம் வந்து பார்த்து அதெல்லாம் ஒத்துக்கிடணும். இல்லை, ஸ்டாலினுடைய நோக்கம் வறட்சி மாநிலமாக அறிவித்து மத்திய அரசு உதவி கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கமா, வறட்சி மாநிலம் என்று அறிவித்துவிட்டு அதிமுக ஆட்சியில்தான் தமிழ்நாட்டில் வறட்சி என்று காட்டுவதற்காக அவர் இப்படி பேசுகிறாரா? அதுக்கு ஆட்சி எப்படி பொறுப்பாக முடியும்? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் வந்ததே ஒரு அரசியல் விபத்து. அது ஏதோ சூழ்நிலை சரி. ஆனால் எப்படி அரசியல் நடத்துவது, எதை வைத்து அரசியல் நடத்துவது என்கிறது அவங்ககிட்ட கிடையாது. அவருடைய தகப்பனார் கருணாநிதியினுடைய அதே பழிவாங்கும் அரசியல், அதே பாடம் எடுத்துக்கிட்டு அதையே செய்கிறது. அதாவது தினசரி ஏதாவது ஒரு குறையே சொல்லி கொண்டிருப்பது. இந்த அரசில் அந்த குறை, இந்த குறை, குடி தண்ணி இல்லை, மழை பெய்யலைன்னா யார் என்ன செய்ய முடியும்? 2000 வருஷத்துக்கு முன்ன சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகளே சொல்கிறார், மழை வளம் கரப்பின் வான்பேர் அச்சம்னு. மழை பெய்யலைன்னா அதனால் அரசனுக்கு மழை பெய்யலையே, நம்ம என்ன பண்ணுறது? மழை வளம் கரப்பின் வான்பேர் அச்சம், பிழை உயிர் எய்தில் பெரும்பேர் அச்சம். யாராவது எங்கேயாவது செத்து விட்டானாலும் அதுக்கு ராஜா தான் பொறுப்பு. ஆக குடிபுற உண்டும் கொடுங்கோலஞ்சி மன்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் துன்பம்ங்கிறார். இளங்கோடிகளே அரச குடும்பத்தில் பிறந்தவர். அவர் சொல்கிறது அரச குடும்பத்தில் பிறக்கிற மாதிரி துன்பம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறார். ஆக ஒரு ஆட்சி நடத்துவது என்பது எவ்வளவு பொறுப்பு வாய்ந்தது, எவ்வளவு கஷ்டங்கள் உள்ளதுங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அதை விட்டுட்டு சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா. சுனாமி வந்தது, தானே புயல் வந்தது. சென்ற வருடம் தமிழகம் வரலாற்றிலே கண்டாத அளவுக்கு வெள்ளத்தை பார்த்தோம். எல்லா காலகட்டத்திலும் தமிழக அரசு செயல்பட்ட முறையை பார்த்து பில் கிளின்டன் முதல் கொண்டு இங்கே வந்து நம் அரசை பாராட்டி விட்டு போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும். அப்படி வறட்சி மாநிலமாக அறிவிக்க சட்டசபையில் சிறப்பு கூட்டத்தொடர் அறிவிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கூறுவது சரியானதுதானா? திமுக செய்கிற அரசியல் எப்படி என்பதையெல்லாம் நேயர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.